ஹாய் வியூவர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவை வச்சு மிகவும் சாஃப்டான சுவையான பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலைப்பருப்பை நான் குக்கரில் நல்லா 5 விசில் விட்டு வேக வச்சு மிக்சியில் விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காவை, துருவின தேங்காவை வறுத்து வச்சுருக்கேன். எந்த கப்பில் 1 கப் பருப்பு அளந்தனோ அதே கப்பில் 1 கப் வெல்லத்தை சிறிது தண்ணியை சேர்த்து கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய். மாவு பிசைய தேவையான பொருட்கள்: 2 கப்பு கோதுமை மாவு, தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய். வாங்க இப்போ மாவு எப்படி பிசைறதுன்னு பார்ப்போம். கோதுமை மாவில் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து லைட்டாக கலந்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவு ரெடி பண்ணிக்கோங்க, பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அவ்வளோ நல்லா வரும் போலி. டைட்டாக பிசைஞ்சிடாதீங்க, நல்லா சாஃப்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைங்க. நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு கடைசியாக மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஒரு துண்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருங்க. மாவு ஊறட்டும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ ஒரு பேனில் நம்ம வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கிற பருப்பை சேர்த்திக்குவோம். ஃப்ளேம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே சமைக்கணும் இதுக்கு. அதோட கரைச்சி வச்சுக்கிற வெல்லம் அதையும் சேர்த்திக்கலாம். உங்கள் வெல்லம் சுத்தமாக இருக்குது, மண் கல் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட வெல்லத்தை சேர்த்திக்கலாம். நான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கரைச்சி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துக்குவோம் கட்டி இல்லாமல். லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கைவிடாமல் கலந்துட்டே வாங்க. அது கெட்டியாயிடும். ஒரு அளவுக்கு கெட்டியாகும்போது ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிற தேங்காய், வறுத்து சேர்த்தும் போது போலி சீக்கிரம் கெடாது. பச்சையாக சேர்த்துனா அது சீக்கிரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுனா ஒரு 2 நாள் வச்சு சாப்பிடலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போதே நல்லா திக்காயிடும். இந்த பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. ஆறுனதுக்கப்புறம் அந்த பூரணம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். கையில் ஒட்டாது, பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். 1 மணி நேரம் நம்ம ஊற வச்ச மாவு பாருங்கள் இப்போ எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதை மறுபடியும் கொஞ்சம் நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் ரைட்டாக. சின்ன சின்ன உருண்டைங்களாக எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவி ஒரு பாலித்தீன் ஷீட் மேலே சின்ன சைஸ் பூரி மாதிரி தேய்ச்சிக்கோங்க, கொஞ்சம் தடினமாக. அதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு பூரணம் உருண்டை பிடிச்சி நடுவில் வச்சு லீக் ஆகாத மாதிரி நல்லா
கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மறுபடியும் நல்லா அழகாக உருட்டிக்கோங்க. வெளியில் அந்த பூரணம் தெரியக்கூடாது. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2-3 சொட்டு எண்ணெய் ஊற்றினா தான் இது நல்லா வரும், சாஃப்டாக பிரியாமல். இந்த மாதிரி மேலே ஒரு ஷீட் போட்டு கவர் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக தேய்ங்க. நல்லா மெலிசாக நல்லா வரும். மைதா மாவில் விட இதுலேயும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹெல்த்தியும். மைதா மாவு அவ்வளோ நல்லதில்லை உடம்புக்கு. தவாவை சூடு பண்ணி 2 பக்கமும் மிதமான சூட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்தால் சுவையான பருப்பு போலி ரெடி. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுலேயும் ரெடி பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.